ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் எப்படி நம்ம போட போகிறோன்னா, ஷேப்பில் எப்படி நம்ம போட போகிறோம். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம எப்படி போடுறோன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு கண்டினியூவாக செயின் போட்டுகிட்டே இருக்கணும். இந்த செயின் எதுலன்னா சில்க் த்ரெட்டில் டபுள் லேயரில் எடுத்து செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது டபுள் லேயரில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன ஒரு இது தெரியும்னா, நீடில் வந்து எப்படி எடுத்து ரொட்டேட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க. குத்துறோம், எடுக்கும்போதே ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து இந்த முக்கில் பார்க்குறீங்க, அந்த டேனிங் வந்து எடுக்கும்போது என்னதாவது அது ஷேப்பே இல்லாமல் இருக்குது. அதனால் ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு நம்ம திருப்புறோம். டேன் பண்ணி எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து அதில் வந்து கிடைக்குது. அதே போல் செயின் ஆப்போசிட்லேயே அப்படியே செயின் கொண்டு வரோம். எப்படி இது எடுக்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நீடில் எப்படி உள்ளாடி போயிட்டு எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கும்போது தெரியுது கிளியராக. உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்குறது பிடிச்சிருந்தேன்னா கண்டினியூவாக என்னை வீடியோ படுங்க. நீங்களும் ஒரு ஆரி டிசைனர் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா அந்த இழுக்கும்போது உங்களுக்கு தெரியுதா? அதனால் ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் வந்து போட்டு டேன் பண்ணி எடுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கிளியராக கிடைக்குது. தெரியுதுங்களா? இப்போ வந்து அந்த இடத்துல வந்து சிக்கு விழுந்துச்சு. சிக்கு விழுந்தனால அதை நம்ம என்னது திரும்ப ரிமூவ் பண்ணி திரும்ப போடுறோம். போடும்போது அது கிளியராக இருக்குது. நீடில் போயிட்டு உள்ளே வருது பாருங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, கிளியராக நமக்கு வருது. இதில் வந்து ஒரு என்ன செய்யும், எண்டு நாட் போடுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த கிளாஸில் உங்களை சொல்லித்தரேன். இல்லை எனக்கு உங்களுக்கு பார்க்கணுன்னா இதில் கூட, அதாவது ஷார்ட்ஸில் நான் போட்டு விட்ருக்கேன். நீங்கள் பார்க்குறதுனா போய் பார்த்துக்கலாம். இல்லை அடுத்த இதில் கிளியராக நான் உங்களே எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு நான் உங்களை சொல்லித்தரேன். சரிங்களா? எண்டு நாட் போட்டு கீழே நீங்கள் நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அங்கே வந்து அந்த நாட்டு இருக்குது என்னது கீழே போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி டிசைனராக உங்களாலையும் மாற முடியும். தொடர்ந்து அடுத்த ஷேப்பு நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெக்டர். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி நம்ம வந்து செயின் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு கண்டினியூவாக ஒரு செயின் வந்து போடுறேன். இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டேனிங் எப்படி எடுக்கிறேன், த்ரெட்டை வச்சு டேனிங் எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நீடில் எந்த இடத்துல டேன் ஆகி கீழேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்ததும் நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு போனால் என்னது, அது வந்து இடம் ஷேப் இல்லை. அதனால் அது பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டு டேன் பண்ணி நம்ம எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து கிளியராக வருது. பார்த்திங்களா? இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். அடுத்த ஸ்பேஸில் நம்ம வந்து அடுத்த லைனில் வந்து நம்ம செயின் போடுறோம். செயினை போட்டுட்டு இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே வரும். இந்த பாயிண்டில் வந்தாச்சு, இப்படி கீழே இழுத்தா அது இதாகும். அதனால் மேலே ஒரு செயின் போட்டு நம்ம அடுத்தது குட்டி செயின் போட்டு கீழே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் தொடர்ந்து போட முடியும். நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதை விட பெஸ்ட்டாக உங்களாலையும் பண்ண முடியும். கடைசியில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செயின் போட்டு ஆப்போசிட் சைடில் இழுத்தா நமக்கு வராது. அதனால் ஆப்போசிட் சைடில் ஸ்மால் செயின் போட்டு டேன் பண்ணி எடுக்கணும். எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக பண்ணும்போது கரெக்டாக நீட்டாக அது வந்து ஃபினிஷிங் வந்து கிளியராக இருக்கும். அந்த இடத்துல வந்ததும் ஒரு எண்டு நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணால் போதும். அவ்வளவுதான். நம்ம வந்து சர்க்கிளில் எப்படி ஆரி
நம்ம போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். சர்க்கிளில் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த சர்க்கிள் போட்டுட்டு அதுலேருந்து கண்டினியூவாக அந்த லைன் விளையாட்டை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஆரி போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அப்படி கண்டினியூவாக போட்டு நம்ம எந்த இடத்துல தொடங்குறோமோ அந்த இடத்துல முடிக்கணும். அப்படி கண்டினியூவாக போடும்போது சர்க்கிளில் அப்படி போட்டு இருக்கும்போது நம்ம செயினை போட்டுகிட்டே இருக்கும்போது இது பண்ணேன். இதுக்கிடையில் நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பழகினவங்களுக்கு கிடையாது, பிகினர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வச்சு பண்ணணும். இந்த இதில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் செயின் போடும்போது எப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன்னு உங்களுக்கு இதில் பிகினர்ஸுக்கு வந்து அழகாக புரியும். நம்ம அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வரும். செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தெரியாமலே அது ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் பிகினர்ஸ் வந்து பயப்பட வேண்டாம். கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீட்டாக உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா இதில் ஒரு எண்ணாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணால் போதும். இவ்வளவு தான். நம்ம இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ எண்ணு நாட்டு போட்டுட்டு கீழே நம்ம பிடிச்சிருக்கும்போது அந்த த்ரெட்டெல்லாம் கீழே போயிடும். அவ்வளோதான். அடுத்தது வந்து ஹார்ட் ஷேப்பில் எப்படி நம்ம வந்து செயின் போட போகிறோம். கீழே இருந்து நம்ம தொடங்குறோம். இந்த ஹார்ட் ஷேப்பில் எதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ஹார்ட் ஷேப் வந்து என்ன செய்யும், நம்ம ஹார்ட் ஷேப்பில் பண்ணும்போது நம்ம பேக் நெக்குக்கெல்லாம் வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் நம்ம நெக் போடும்போது ஒரு சிலர் வந்து பாட் நெக் மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு லைன் வந்து ஒன்று வந்து ஒரு த்ரெட்டு வந்து விட்டு நான் செயின் போட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பேஸை வந்து பிரிச்சுட்டு திரும்ப நீங்கள் பண்ணும்போது அது திரும்ப கிளியராக இருக்கும். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த இது த்ரெட்டு விடும்போது அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அதனால தான் அதை திரும்பவும் பிரிச்சுட்டு திரும்பவும் போடுறேன். திரும்ப செயின் எடுத்து நம்ம அந்த மாதிரி போடணும். இது வந்து ஏன்னா நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால இதை நான் போட்டு காமிச்சது. போய் பார்த்திங்கன்னா நீட்டாக கரெக்டாக அந்த அளவில் ஹார்ட் ஷேப் அளவில் வந்து செயின் போட்டுகிட்டே இருக்கணும். தொடர்ந்து செயின் ஹார்ட் ஷேப்பில் போட்டு எப்படி அந்த லைனில் நம்ம வந்து செயின் போட்டுட்டு இருந்தால் போதும். அவ்வளவுதான். மெதுவாக சுற்றி இதிலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டேனிங் சூப்பராக தெரியும். எந்த மாதிரி டேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் ஃபினிஷ் பண்ணி இந்த செயின் வந்து கீழே வரும்போது இப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணுன்னா இதில் வந்து சேம் அதே மெத்தட் இப்படி இழுக்கும்போது அங்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு டேன் பண்ணி எடுக்கணும். டேன் பண்ணி எடுத்து கண்டினியூவாக செயின் போட்டுட்டு வந்தால் போதும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். செயின் போடும்போதே ஒரு செயின் வரிசையாக அப்படி போட்டுட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நீடில் வந்து விட்டுச்சு. நீடில் விடும்போது நம்ம நீடில் விட்டுச்சு ஒரு நூல் நீடில் இருந்தாலும் அந்த மாதிரி விடக்கூடாது. நம்ம விட்டு நீடில் வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப அதை கிளியர் பண்ணி நம்ம அதில் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஹார்ட் ஷேப் வந்து கிளியராக அந்த எண்டில் வந்ததும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கிட்ட ஒரு செயின் எடுத்து நம்ம இது எண்டு நாட்டு போட்டு விட்டால் போதும். விட்டு கீழே இழுக்கும்போது அது கரெக்டாக போகும். அந்த நீடில் வந்து நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக எடுத்துகிட்டு இழுக்கும்போது கரெக்டாக போகும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். அடுத்தது நம்ம லீஃபில் எப்படி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து தண்டு பகுதியிலேருந்து நம்ம இந்த செயினை எடுக்க போகிறோம். எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்போ எந்த சைடில் லைன் போகுதோ அந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ண முன்னாடி ஒரு செயின் போட்டு எடுக்கிறோம். அப்போ வந்து அது ஒரு நீட்டாக கிடைக்கும். டேனிங் வந்து நீட்டாக கிடைக்கும். எப்போ இது பண்ணினாலும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த சும்மா சின்னதாக ஒரு ஸ்மால் வந்து செயின் வந்து போட்டு எடுக்கிறது நமக்கு
அந்த ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். கண்டினியூவாக செயின் போட்டுகிட்டே இருந்து எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதே போல் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி அதில் நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு வீடு வரைஞ்சோ, இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒன்று ஒரு பிக்சரை நீங்கள் வரைஞ்சி பார்த்து அதில் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் வந்து அது செயின் வந்து ப்ராக்டிஸ் வந்து சூப்பராக இருக்கும் தெரியும். இது மட்டும் இல்லை, அதில் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோமோ அதுவும் தெரியும். இப்போ நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, அந்த டேர்னிங் பாயிண்டில் வந்து ஸ்மால் செயின் போட்டு நம்ம வந்து எடுத்தோம். அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும், நமக்கு நீட் ஃபினிஷிங் அந்த லீஃபு ஷேப்பாக நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது விட்டுருந்தேன், அதை மாற்றிட்டு திரும்ப செயின் போட்டு இப்போ அந்த ஏரியாவில் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி தான் லீஃபுக்கு வந்து நம்ம போடுறோம். சரிங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.